இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதே. இசையா உம் திரு பாதம் அமர்வதே. பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். உன் அன்பு தெரிந்தல்லவோ இசையா, உன் அன்பு தெரிந்தல்லவோ, உன் அன்பு தெரிந்தல்லவோ இசையா, உன் அன்பு தெரிந்தல்லவோ. உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும், உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதே. இசையா உம் திரு பாதம் அமர்வதே. கவலை கண்ணீர்கள் கலிப்பாய் மாறிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து போய்விடும். கவலையோடு கண்ணீரோடு கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து போய்விடும். உண்மை பெரிதல்லவோ இசையா, உண்மை பெரிதல்லவோ, உண்மை பெரிதல்லவோ இசையா, உண்மை பெரிதல்லவோ. உமது உண்மையில் அடிமை நிலைத்திட வேண்டும், உமது உண்மையில் அடிமை நிலைத்திட வேண்டும். இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதே. இசையா உம் திரு பாதம் அமர்வதே. உம்மை திரு பாதம் அமர்வதே. இசையா உம் திரு பாதம் அமர்வதே. நம்முடைய பாதத்தில் அமரும் போது நன்மைகளை கிருபைகளை நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நன்மைகளை கிருபைகளை உன்னை தொடரும் என்று சொன்ன தேவன் அவர் பாதத்தில் அமரும் போது மாத்திரம் அந்த கிருபைகளை நன்மைகளோ நம்மளை தொடரும்படியாக அவர் நம்ம செய்கிறதுக்காக ஒரு சோதரிப்போம். நன்மை கிருபைகள் தொடரும் நாளெல்லாம் புல்லுகையிலும் நல்ல மேய்ச்சலே. நன்மை கிருபைகள் தொடரும் நாளெல்லாம் புல்லுகையிலும் நல்ல மேய்ச்சலே. நன்மை பண்ணீரல்லவோ இசையா, நன்மை பண்ணீரல்லவோ, நன்மை பண்ணீரல்லவோ இசையா, நன்மை பண்ணீரல்லவோ. உமது மேய்ச்சலில் அடிமை சேர்த்திட வேண்டும். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். உமது மேய்ச்சலில் அடிமை சேர்த்திட வேண்டும். இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதே. இசையா உம் திரு பாதம் அமர்வதே. உம் திரு பாதம் அமர்வதே. இசையா உம் திரு பாதம் அமர்வதே. அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பாதம் ஆண்டவரே நன்மை கிருபையின் தொடர்ந்து சொன்ன தெய்வன் அப்பா, இந்த காலை வேளையில் உடைய திருப்பாதத்தை ஆண்டவரே நம்பி வந்திருக்கோம் ராஜா. எவ்வளவு கண்ணீர்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் தகப்பனே, என் தகப்பன் அண்டையில போகும்போது அவைகள் ஆண்டவரே எனக்கு செழிப்பாய் மாற்றி தரக்கூடிய தெய்வம் அவர் ஒருவரே என்று நம்பி வந்திருக்கோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, கண்ணீரோடு ஆண்டவரே ஒரு அறையினுள்ள நாங்கள் அழுது இருந்தாலும் அப்பா, கவலையோடு அநேக நாங்கள் தனிமரமா நின்று இருந்தாலும் இது எல்லாவற்றிற்கும் ஆறுதலாய் வந்த தெய்வம் நீங்க மாத்திரம் தான் ராஜா. நண்பர்களோ உறவுகளோ இல்லப்பா, நீங்க மாத்திரம் தான் தகப்பனே.
அனைத்து நேரத்துல கூட இருந்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொன்ன தெய்வம் நீங்க மாத்திரம்தான் தகப்பனே. இருட்டிலும் பயப்படாத நான் இருக்கேன்னு சொன்னவரு, பகலிலும் பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்கிறவரு நீங்க மாத்திரம்தான் தகப்பனே. அப்பா உங்களுடைய மகன் மகள் ஆண்டவரே சப்பா எந்த நிலையில் இருந்தாலுமே அவர்களை ஆண்டவரே சப்பா கட்டி அணைக்கக்கூடிய தெய்வம் நீங்க மாத்திரம்தான். அந்த தெய்வத்துக்கு ஈட ஆண்டவரே சப்பா நாங்க என்ன ராஜா தர முடியும்? அப்ப ஆண்டவரே சப்பா உறவுகள் கூட ஆண்டவரே சப்பா நான் இருக்கேன்னு சில நேரங்களில் சொல்லுகிறது இல்லை தகப்பனே. ஆனால் எங்க தகப்பனோ இதோ ஆண்டவரே சப்பா முடிவு மரியந்தமான அவன் கூடவே இருக்கேன்னு சொன்ன கர்த்தர் ராஜா. அந்த ஒரே ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் போகும். ஆம் தகப்பனே, சென்ற தினங்களிலே ஆண்டவரை அநேகர் மேன்மை பாராட்டினார்கள். இவ்வளவு அவர்களுக்கோ பெரும் சப கூட்டம் ஜனக்கூட்டம் என்று. ஆனா ஆண்டவரே சப்பா நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர், அவர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் கர்த்தாவே. அத்தனை லட்ச ஜனங்களை விடுதலை செய்ய ஆண்டவரே சப்பா மோசேவுக்கு அதிகாரம் கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே சப்பா அதே போல ஆண்டவரே சப்பா சிறு பிள்ளைகளா என்று ஆண்டவரே சப்பா என்னாலேன்னு சொன்ன ஆண்டவரே எரேமியாவுக்கு சொன்னது போல ஆண்டவரே எங்கள் மத்தியில நீ உலாவி ஆண்டவரே சப்பா எங்களையும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஊழியத்துல நடத்துகிறவங்க பெரியது கர்த்தாவே. எந்த நிலையில நாங்க இருந்தாலும் என்ன ஆண்டவரே சப்பா வெறுக்காத வரும், என்ன ஆண்டவரை தூக்கி எறியாத ஒரு நீ ஒருவர் மாத்திரம். நிலைகள் மாறும்போது மனிதன் தூக்கி எறிவது சகஜமான காரியமா இருக்கிறது கர்த்தாவே. ஆனால் எந்த நிலைக்கு சென்றாலும் தூக்கி எறியாத ஒரே தெய்வம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அந்த நன்றி உணர்தலோடு அந்த நன்றியோடு கண்களை மூடி கரங்களை தூக்கி அந்த நன்றியோடு அந்த அப்பா நம்மளுக்கு செஞ்சார்ல அந்த நன்மை, எந்த நன்மை யாருமே இல்லாதப்போ அவங்க கூட இருந்து அதோ நான் இருக்கிறேன் இதோ நான் இருக்கிறேன் நீ பயப்படாதேன்னு ஆறுதல் சொன்னார்ல, அந்த நன்றி உணர்வோடு இந்த பாடலை பாடுவோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் நாம் தகப்பன நோயாளியா நோயாளியாய் நான் இருந்தால் பல வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பல வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோய்களைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோய்களைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. அந்த வரிகளை உணரும் போது அவ்வளவு அருமையான வரிகள். எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் எல்லாரும் கடனாளி என்று சொல்லுவாங்க. கர்த்தர் உன்னை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் கடனாளியாய் நான் இருந்தால் பல வெறுப்பார்கள், என் கடனை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பல வெறுப்பார்கள், என் கடன்களையும் சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே
எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும், நம்மை வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே, நம் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும், நம்மை வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே, நம் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நாம் இருந்தாலும், என் தேவன் ஒருவரே, வெறுக்காமல் நடத்துகிறவர் அன்பு உணர்வோடு தகப்பனே. அப்பா துதிக்கிறோம் அச்சா, அப்பா மாத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவர் கர்த்தாவே, நீர் போதுமானவர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் மேல இரக்கங்களை பொழிந்தருளுகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அந்த தனிமையின் நேரத்தில் நம்முடைய இரக்கங்களை எங்கள் மேல் பொழிந்தருளுகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அப்பா நீங்கள் முதலாவது இந்த போஜனம் கொடுங்கள் என்று சொன்ன தேவன் அப்பா நீங்க அது போல ஆண்டவரே எங்களுக்கு போஜனங்களை தருகிற ஆண்டவருடைய கரத்திற்கு அப்பா நீர் மட்டும்தான் ஆச்சு எங்களுக்கு எப்பவுமே இருக்கிறது. அப்பா இதோ கூட ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்துக்காக பெரும் கூட்டம் எதிரே எழும்பினாலும் ஆண்டவரே அவர்களை இல்பொருளாக்க தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தான் தகப்பன். ஆம் தகப்பனை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எழுப்பப்படுகிற பொல்லாத ஆயுதங்கள் ஆண்டவர் முறியடிக்கிற தெய்வம் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. நாங்கள் கவலைப்பட மாட்டோம், கண்ணீர் விட மாட்டோம் தகப்பனை. ஏன்னா எல்லா நேரத்திலையும் தேவனை கூட இருந்து நடத்துகிறதுக்கு தகப்பனை. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அஞ்ச மாட்டோம் அச்சா, மனித கூட்டத்தை பார்த்து அஞ்ச மாட்டோம் தகப்பன். அப்பா ஆண்டவரே அந்த ஆண்டவரே இதுல கூட நாங்கள் பார்க்கும்போது கட்டுவாங்க அப்பா நாந்திரத்தில் ஆண்டவரே உணவை தரக்கூடிய தேவன் எங்கள் தேவனாக இருக்கிற தகப்பனே. அது எவ்வளோ பெரிய விஷயம் அச்சா. அப்பா ஆகார ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரை தள்ளிவிட்டு இருந்தாலும் அந்த வனாந்திரத்தில் அந்த கண்ணீரை பார்த்தீங்கல்ல. இதோ என் மகள் ஆண்டவரே நீர் படைக்கப்பட்ட அந்த மகள் ஆண்டவரை அன்பியசியாக இருந்தாலும் உமக்கான மகளை நீங்கள் அவரை பார்த்தீங்க தகப்பண்ணு. அதே போல எங்களோட கண்ணீர்களை பார்க்குற தேவன் நீங்கள் மாத்திரம்தான் தகப்பண்ணு. அப்பா எங்கள் மனதை ஆராய்ந்து அறிகிறவர் நீங்கள் மாத்திரம்தான் தகப்பண்ணு. அப்பா நாங்கள் எங்களோட ஆண்டவரே துக்கங்களை போக்குற தேவன் நீங்கள் மாத்திரம்தான் தகப்பண்ணு. நாங்கள் அஞ்ச மாட்டாராச்சா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, நெஞ்சமே இயேசு வந்தை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நீ கலங்காதே, சஞ்சமே இயேசு வந்தை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. ஒரு கிறிஸ்துவ துவண்டு போகிறது ஆண்டவரே. அந்த துன்பத்துலதான் கர்த்தாவே, அந்த துன்பத்திலிருந்து யாரால் விடுதலை செய்யக்கூடும் என்று ஒவ்வொரு ஆண்டவரே கிறிஸ்துவர்கள் ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிற தகப்பன். அந்த துன்பத்தை மாற்றி அமைக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான் தகப்பனே. அப்பா நீர் மாற்றி அமைங்கப்பா. ஏன்னா எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சுற்றி இருக்கிற சின்னத்திலிருந்து அந்த மாற்றம் வராது தகப்பனே. ஏன்னா வேறு எங்கிருந்தும் அது வராது, அது உம்மிடத்திலிருந்து தான் வருறாச்சா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு அவரிடமும் இல்லை, உமைய நோக்கி பார்க்கிறேன். எல்லோரும் சென்று சொல்லுவோம். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. எங்கிருந்தும் இல்லை, பெரியவரிடமும்
கூப்பிடு, அப்பொழுது ஆண்டவரே மறு உத்தரவு தருவேன் சொன்னார். உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம். வேறு எங்கேயும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்பா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் ஒரு என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த ஜெயத்தை தருகிற இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஆண்டவரே, அதே போல தகப்பனே, எல்லா பொல்லாத கிரியோட அழிக்கிற முடிய நாமத்திற்கு ஸ்தோத்திர தகப்பனே. உன்னுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர தகப்பனே. நாமத்திலும் மேலான நாம ஒன்றுமில்லை கர்த்தாவே. அப்பா, நீ சிறந்தவரும் ஆண்டவரை மகிமை நிறைந்தவரும் சர்வ வல்லவரும் ஆண்டவர் உயிர் தெழுந்தவருமா இருக்கிற தகப்பனே. நானே அல்பாவும் உமேகாவுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, அந்த ஜெயமானது ஆண்டவரை கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வராது ராஜா. ஜெயம் கர்த்தரால் மாத்திரமே வரும் தகப்பனே. ஆம் தகப்பனே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நம் கரங்களை ஆண்டவரே கர்த்தரை நோக்கி துதித்து பாட வந்திருக்கோம். உற்சாகத்துடனே பாட, ஒரு மனதோட ஒரு உற்சாகத்துடனே. அப்பா, இந்த ஜெயமானது உங்ககிட்ட இருந்தாலும் பாடுவோம். ஒரு உற்சாகத்தோட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மல்ல, நம் சுயம் அல்ல, இதோ ஆண்டவரே கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆம் தகப்பனே, அப்பா, நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் முறியடித்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. சிலுவையில் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மாத்திரம் இல்லை தகப்பனே. இதோ எங்களுக்கு எதிராக எழுப்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் நீர் முறியடித்தீர் தகப்பனே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம்பா. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்ற வசனம் சொல்கிறது போல் விசுவாசித்தவனும் பாக்கியவான் தான் கர்த்தாவே. அதேப்பட்ட பாக்கியவனாக இருக்க விரும்புகிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரை எம்மட்டுமாய் நடத்தினதுக்காக நன்றி கர்த்தாவே. இனிமேலும் நீர் ஆண்டவரை உம்மோட சமூகத்தில் உம்மோட பிரசன்னத்தோடு நடத்துகிறார்கள்.